ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டியூன் யுவர் லைஃப் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனல் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோன்னா, நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு வந்து யூடியூப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுற வீடியோ வந்து யூடியூப்பில் போட முடியும். அதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும். இங்கே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தேவைப்படும். அந்த மெயில் ஐடி நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மெயில் ஐடி வச்சு அதிலேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி மெயில் இருக்குது. நான் அந்த மெயில் ஐடி வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிங்க. அப்படி இல்லைனா யூடியூப் கிளிக் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு கூட சைன்இன் பண்ணிக்கலாம். யூடியூப்பில் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் வந்து ஒரு ஐக்கான் இருக்கும், சிம்பிள். உங்கள் மெயில் ஐடி என்ன நேமில் உங்கள் நேமில் க்ரியேட் பண்ணிடுறீங்களோ அந்த நேமோட ஃபஸ்ட் லெட்டரில் இங்கே வரும் சரிங்களா. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் இருக்குங்க. அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து கிரியேட் எ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஒரு பாப்அப் விண்டோ மாரி ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து உங்கள் சேனலோட நேம், உங்களுக்கு பிடிச்ச உங்கள் சேனலுக்கு சூட்டபுளான ஒரு நேம், உங்கள் கண்டென்ட்டுக்கு சூட்டபுளான ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து கரெக்டாக ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டிங்கன்னா, சப்போஸ் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் போடுற வீடியோவுக்கு நிறைய வியூவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேனலோட நேம் வந்து மாற்ற போகிறேன் இல்லை மாற்றணும்னு தோணுச்சுன்னா மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா வேஸ்ட்டாக வர மாதிரி வேணும். சப்போஸ் நீங்கள் அதான் சேனல் நேம் மாற்றிட்டீங்கன்னா உங்களோட சேனல் நேம் வந்து சர்ச் பண்ணுவாங்க. அது கிடைக்கலனா நீங்கள் சேனல் நேம் மாற்றுறது நிறைய பேர் தெரியாது. அதனால் வந்து அந்த சேனல் நேம் வந்து சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியூ இல்லைன்னு சொல்லிட்டு போய்டுவாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே கொடுக்க சொல்ல ஒரு சேனல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் நேம் பிடிச்ச நேமாக வெறும் யூடியூப்பில் இல்லாத நேமாக வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் போடுற யூடியூப் சேனல் நேம் ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் யாருன்னா ஷேர் பண்ணுவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேனல் நேம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்க சொல்லிங்கன்னு சொன்னீங்கன்னா வேறு சேனலோட நேமும் உங்கள் நேமும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரெடியூஸ் ஆகிறது கம்மியாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து சேனல் நேம் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சேனலில் வந்து சேனல் என்ன நேம் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன், எனக்கு பிடிச்ச நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆனால் கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்தமாரி நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து சேனல் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா யாருன்னா சப்போஸ் உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன்னா உங்கள் ஃப்ரண்ட் பேஜ் கவர் பேஜ் வந்து உங்கள் சேனலோட நேம், சப்போஸ் இல்லை நீங்கள் எந்த கண்டென்ட் வந்து எந்த மாதிரி டாபிக் வீடியோஸ் வந்து இந்த யூடியூப்பில் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்லிட்டு கவர் பேஜ் மாரி வந்து மேலே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உங்கள் சேனலோட நேமும் வச்சுக்கலாம், இல்லை வேறு எதனா கூட வச்சுக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாரி நான் என்னோடய சேனல் கவர் பேஜ் வந்து வைக்க போகிறேன். அது வந்து நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுட்டேன். இப்போத்துக்கு வந்து என்னோடய சேனல் நேம், யூடியூப் சேனல் நேம் மட்டும் கவர் பேஜை எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதேமாதிரி எடிட் பண்ணி போடுங்க. நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆகிட்ட பிறகு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்ட பிறகு இது வந்து சேனல் கவர் பேஜ். அடுத்து வந்து உங்கள் யூடியூப்போட லோகோ வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து 3 இருக்கும், டெஸ்க்டாப், டிவி, மொபைல். டெஸ்க்டாப்பில் ஓடணுன்னா இந்தமாரி வந்து உங்களோட பேஜ் கவர் வந்து இந்தமாரி வியூ ஆகும் வியூவர்ஸ்க்கு. டிவிலேருந்து இந்தமாரி வரும், மொபைலில் அந்தமாரி வரும். ஒன்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து எக்ஸிட் ஆகிடுங்க. இப்போ வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லோகோ வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த சிம்பிளான கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப்புக்கு என்ன மாதிரி லோகோ, அதாவது இப்போது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சிடறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் யூடியூப் சேனலுக்கும் ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி எடிட் ஐ மீன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சேனலுக்கு ஏற்ற லோகோவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன்.
அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாரி க்ரோப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கங்க. நான் என்னோட சேனலுக்கு ஏற்ற நேம் வந்து டைட்டில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுதான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு சூட்டபுளான சைஸில் வந்து க்ரோப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களோட யூடியூப் சேனலோட லோகோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்களோட யூசர் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சிம்பிள் வந்து யூடியூப் சேனல் லோகோவாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்களோ அந்த ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வியூ ஆகிட்டு ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்தோடனே ஹோம் பேஜ் வந்துட்டு இங்கே அபவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அபவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்கள் மெயில் ஐடி ப்ளஸ் வந்து லொக்கேஷனில் வந்து இந்தியான்னு கிளிக் பண்ணிவிடுங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏன்னா வந்து ரெஃபரன்ஸ் இல்லை என்கொயரி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் மெயில் ஐடி வச்சு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் மெயில் ஐடி கொடுக்குறது பெட்டர். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களோட யூடியூப் சேனல் வந்து என்ன பர்பஸ்க்கோசம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டைப் பண்ணணும். நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட் வீடியோவா இல்லை நாலேஜியல் வீடியோவா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன க்ரியேட் பண்ணுற வீடியோவா இல்லை என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை வியூவர்ஸ் வந்து உங்கள் அபவுட்டில் போயிட்டு என்ன மாதிரி வீடியோலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும். அபவுட்டில் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா அவங்க இதை பார்த்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னா நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு வியூவர்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அது போட்டுட்டு அது கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துருங்க. கீழே வந்து இந்த லிங்க் ஆப்ஷன் எதுக்குன்னா சப்போஸ் வந்து நீங்கள் போடுற வீடியோ வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் போடுற வீடியோ யூடியூப்பில் அப்டேட் ஆகிற டைம்லேயும் எல்லாத்துலேயும் அப்டேட் ஆகணும்னா இதில் லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிட்டா நீங்கள் போடுற வீடியோ யூடியூப் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் வந்து ஆன் டைமில் வந்து அப்டேட் ஆகிடும். அதுக்கு தான் இந்த லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் வந்தால் லெஃப்ட் சைடில் வந்து செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோன்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து வெரிஃபைடா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏன் செக் பண்ணுறோன்னா அது வெரிஃபை இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த வீடியோஸ் போட முடியும். உங்களுக்கு மானிட்டரைஸ்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகிற மாதிரி அந்த வெரிஃபை அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேரில் வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் சேனல் நேம் கீழே வெரிஃபைன்னு வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் ஒன்றா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் வரும். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ அப்டேட் மட்டும்தான் எலிஜிபிள். அப்புறம் அந்த மானிட்டைசேஷன்லாம் இருக்குது. மானிட்டைசேஷன் எதுக்குன்னா ப்ளஸ் உங்களோட 4000 ஹவர்ஸ் வியூ வரணும், ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் நீங்கள் மானிட்டைசேஷன் நீங்கள் போடுற வீடியோவுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோக்கு வந்து ஆட் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களால் அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும். அது இந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷன். இப்போ வந்து வெரிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு உங்களோட யூடியூப் சேனலை. அதுக்கு என்ன பண்ணணும்னா வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கீழே நிறைய விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் கோடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும். இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து யூடியூப் சேனல் வந்து வெரிஃபைட் ஆகிடும். நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்மிட் கண்டினியூ கொடுங்க. இந்த இடத்துல வெரிஃபைடு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்கள் கூகுள் யூடியூப் அக்கௌண்ட் பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எந்த வீடியோ வேணாலும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.